ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி பண்ணியிருந்தேன். அது வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வச்சு தக்காளி சாதம் கூட பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்துட்டு புளி சாதம் பொடி வந்து பண்ண போறேன். ரெடிமேட் புளி சாதம் மிக்ஸ். புளி சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு ரைஸ் ஐட்டமில் பிடிச்சதே புளி சாதம் தான். அதுவும் என்னோடய பேபி ஷவர்லலாம் வந்து என்டையர் ஃபங்க்ஷனை விட எனக்கு புளி சாதம் தரப்போகிறாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ கோவில் ஸ்டைல் புளி சாதம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே பவுடர் போட்ட மாதிரி இருக்கும். சில பேர் வந்து புளி காய்ச்சல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ட்ரை ரோஸ்டட் பொடி போடுவாங்க. சில பேர் டைரெக்டாக அந்த ட்ரை ரோஸ்டட் பொடி கூட புளியோட பொடியும் ரோஸ்ட் பண்ண பொடியும் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த புளியெல்லாம் போட்டு ரெடிமேட் பவுடர் தான் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டர் ஜக் ஒன்று வாங்கினேன். வாட்டர் ஃபில்டர் ஜக் வாங்கினேன். அது உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு பெரிய 2 அடுக்கு டின் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் கூமாச்சி ஒன்று இருக்கும். அது வந்து வாட்டர் ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே ஃபில்டர் ஆகி கீழே வந்து தண்ணி விழுகும். அது வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணி குடித்தா அது ஒரு ஃபில்டர் வாட்டர் கணக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இது ஒரு ஜக் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தண்ணி ஊற்றுனா அப்படியே ஃபில்டர் ஆகி வெளியில் விழுகும். ஸோ அதுதான் நான் இப்போது வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் நிறையா டேப் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கடையில் தண்ணி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரி இது வாங்கினோன்னா எங்கேயாவது வெளியில் போகும்போது யூஸ் ஆகும். நாங்கள் பெட்ரூமில் கூட எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். இதுதான் வந்து அந்த ஃபில்டர். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றுனா அப்படியே ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து கீழே விழுகும். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து ஃபில்டர் வந்துட்டு மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃபில்டர் மாற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் வாட்டருக்கு அடிக்கடி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால் நான் வந்துட்டு ஃபில்டர் வாட்டர்லேயே வந்துட்டு ஹாட் வாட்டர் பண்ணி குடிச்சிட்ருப்பேன். சரி ரொம்ப அந்த ஹாட் வாட்டர்லேயே டிபெண்ட்டாக இருக்க வேணாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆனால் பாக்டீரியா, வைரஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணாது. ஸோ அதுக்கெல்லாம் யூவி லைட்மாக இருந்தால் தான் அது ரிமூவ் பண்ணோம். ஸோ இது வந்து எல்லா இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் பண்ணிடும். இது நான் ஒரு 2-3 நாள் இது குடிச்சிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரல. அதனால இந்த தண்ணி எனக்கு சூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஊற்றி காமிக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். உள்ளே ஊற்றினோடனே அப்படியே ஃபில்டர் ஆகி வந்துடும், அவ்வளோதான். ஸோ அது எப்படி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். டக்குன்னு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த தண்ணியும் ஃபியூ செகண்ட்ஸில் ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஃபாஸ்ட்டாக ஊற்றுனால கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்குது. பட் டேரெக்டாக டேப் வாட்டரில் பிடிக்கும் போது அது விழுகிற ஸ்பீட்லேயே வந்துட்டு டக்குன்னு இதுவும் ஃபில் ஆகிடும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கண்ட்ரிலையும். ஆஸ்திரேலியாவில் உல்வர்ட்ஸில் தான் வாங்கினேன். பட் இது நிறைய கண்ட்ரியில் கிடைக்குது. இட்ஸ் மேட் இன் ஜெர்மனி. அதனால் நிறைய கண்ட்ரியில் இருக்குது. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். யூகேல இருந்தது, வேறு சில நிறைய கண்ட்ரீஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட கண்ட்ரிலையும் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. நமக்கு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்குது. அதனால் இதெல்லாம் நாங்கள் வந்து கழுவி காய போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரூட் பிக், அப்புறம் இது ஃப்ரூட்ஸ் கட்டர், அதுக்கப்புறம் இது வந்து டிஃபன் பாக்ஸ்குள்ளேயே ஏதோ டிவிஷன் மாதிரி பண்ணணுன்னா ஒரு விஷயம் போட்டு கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ், இதில் கொஞ்சம் ப்ளூபெரி அந்த மாதிரி. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் மெயினாக எக்ஸைட்டடாக இருக்கா நான் இந்த ஸ்பூனில் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்ப போகிறேன் அப்படின்றதுக்காகவே. ப்ரீ ஸ்கூலுக்கு கொஞ்சம் அந்த டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஷீன்லேருந்து. இதுவும் ஷீனில் தான் வாங்கினேன். ஸோ நான் ப்ரீ ஸ்கூலுக்கு இந்த லேபிள்ஸ், டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் ப்ரீவியஸ் vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் செக் இட் அவுட். இப்போ இந்த புளி சாதம் பொடியை வந்துட்டு எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் பெரிய குக்கெல்லாம் இல்லைங்க. அதனால் எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு தெரியாது. நானே வந்து கண்ணில் பார்த்து கணக்கில் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ போட்டேன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கொஞ்சோண்டு தான் இன்றைக்கி பண்ணேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தான் பண்ணேன். ஸோ ஒரு குட்டி கப் அளவுக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கரி லீவ்ஸ் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான ஸ்பெஷல் ஐட்டம் வருது, வெள்ளை எள்ளு. ஸோ வெள்ளை எள்ளு வந்துட்டு நல்ல அரோமா கொடுக்கும் புளியோதரைக்கு. அதனால் அது வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சதும் கொஞ்சோண்டு பெப்பர், அப்புறம் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நிறைய வெந்தயம் போட்டால் ஒரு மாதிரி கசப்படிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சோண்டு போட்டால் போதும். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அண்ட் இது கூட கொஞ்சம் இந்த கொரியாண்டர் சீட்ஸும் ஆட் பண்ணணும். என்கிட்ட கொரியாண்டர் சீட்ஸ் இல்லாதனால நான் வந்து மிக்சியில் அரைக்கும் போது பொடியாகவே வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் காரம் கம்மி ஆயிடுச்சுன்னா தாளிக்கும் போது காரம் வந்துட்டு ஜாஸ்தியாக வரமிளகாய் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். நான் இப்போ வந்துட்டு 4 வரமிளகாய் எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நான் அப்படியே மிக்சியில் மாற்றிட்டு இதே எண்ணெயில் லெமன் சைஸ் புளி எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு அதில் இருக்கிற நார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஆயிலில் ஒரு மாதிரி மொறுமொறுன்னு வத்தல் மாதிரி வர வரைக்கும், அந்த மாய்ஸ்சரெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி இருக்கேன். ஸோ இந்த புளி அண்ட் இந்த வரமிளகாய் அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது 3த்தையும் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ட்ரை ரோஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொரியாண்டர் சீட்ஸ் இல்லாதனால இந்த டைமில் கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் பெருங்காயம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து அரைச்சா நம்ம புளியோதரை பொடி ரெடி. ஸோ இப்போ இதை புளியோதரையாக செய்கிறதுக்கு எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மெயினாக கடலை, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கறி லீவ்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நமக்கு பொடி எவ்வளோ வேணுமோ 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு, சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு அப்படியே கோவில் ஸ்டைலில் நல்லா பொடி தூவின மாதிரி புளியோதரை ரெடி ஆயிரும். ஸோ எனக்கு இந்த புளி காய்ச்சல் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி பொடியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அப்படியே கோவில் ஸ்டைலில் வர மாதிரியே வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு புளியோதரை பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.